नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद प्रागेवाचार्य पुत्रा हृति निशमनया स्वीय षट्सूनु वीक्षा कांक्षन्त्या मातुरुक्त्या सुतल भुवि बलिं प्राप्यते नाचितस्त्वं धातुशापाधिरण्यान्वितकशिपु भवान् शौरिजान् कंसभग्नान् आनीयैनान् प्रदर्श्य स्वपदमनयथाः पूर्वपुत्रान् मरीचेः. இது வந்து சந்தான கோபாலத்தோடு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்கிறா, பிராகேவ் ஆச்சாரிய புத்ரா ஹிருதி நிஷமனயா ஸ்வீய ஷட் சூனு வீக்ஷாம். பிராகேனா முன்னால் ஒரு முன்னாள் சமயத்தை சொல்கிறா. ஆச்சாரிய புத்ரா அஹிருதி நிஷமனயா. ஆச்சாரியர்னா ஒரு குரு. ஆச்சாரிய யாருக்கும் சாந்தீபனி முனியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த சாந்தீபனி முனிக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து செத்து போயிட்டான். அது வந்து மரணம் அடைஞ்சு விடுறது. அப்போ அந்த குழந்தை வந்து இவர் என்ன சொல்கிறா, எல்லாருக்கும் ஒரு குருதட்சணைன்னு கொடுக்கணும் இல்லையா. ஸோ கிருஷ்ணனும் குருதட்சணை கொடுக்குறா. ஸோ அவர் போய் குருதட்சணை என்ன வேணும் கேட்கறதா அந்த ஆச்சாரியர் கேட்குறாளாம். எனக்கு ஒரு குழந்தை இருந்தான், அவன் செத்து போயிட்டான், அவன் இல்லை, இப்போது அந்த குழந்தைய நீ எனக்கு கொண்டு வா, அதான் எனக்கு குருதட்சணைன்னு குருமாதாவும் குருவும் கேட்குறா. ஸோ அதான் அந்த செத்து போன குழந்தைய திரும்பி கொண்டு வான்னு கேட்கறதுனாலையும் ஸ்வீயஷட் சூனு வீக்ஷாம். அதே மாதிரி அவன் அம்மா யார், தேவகி, அவளும் வந்து கண்ணன்கிட்ட கேட்குறாளாம். கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னால் 6 குழந்தைகள் பிறந்து கம்சனால் வதமாயிடுது. அந்த 6 குழந்தைகளும் அந்த 6 குழந்தைகளை வீக்ஷா பார்க்கறதுக்கு வேண்டி காங்ஷந்தியா இச்சை உள்ளவளாக இருக்கா. அவனோட டிசையர் அது. எனக்கு வந்து அந்த நீ வந்து எப்படி என்னோட குருக்கு உன்னோட குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குற, அதே மாதிரி எனக்கு அந்த போன 6 குழந்தைகளை எனக்கு பார்க்கணும். அந்த இச்சை உள்ள அந்த மாதாவான மாத்துருக்தியா, மாதாவான தேவகியோட வார்த்தையினால சுதல புவி, சுத்தல புவினா பாத்தாள லோகத்துக்கு. ஓகே, அத்தள வித்தள சுத்தள ரசாத்தள தலாத்தள மாத்தள பாத்தாளன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பாத்தாள லோகத்துக்கு போய் அங்கே யார் இருக்கா, பாத்தாள லோகத்தோட ராஜா யார், பலி. ஸோ பலி பிராப்யா, பலியோட இடத்துக்கு போகிறா கண்ணன். அங்கே போய் தேனா அந்த பலியினால அர்ச்சிதா, அர்ச்சிக்கப்பட்டவனாகிறான். தட் மீன்ஸ் பலியோட இடத்துக்கு போகிறதுனால பலி வந்து கண்ணனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தால் அந்த பூஜையெல்லாம் கண்ணனுக்கு பண்ணுறான். அப்போ என்ன ஆகுது, துவம் நீ வந்து மரீச்சேகே, மரீச்சி மகர்ஷியோடு பூர்வ புத்திராகா. பூர்வ புத்திரன்னா அவருக்கு முன்னால் பிறந்த புத்திரர்கள் இருந்தாலாம் அவருக்கு. அந்த குழந்தைல என்ன ஆகுது, தாத்துஹு, தாத்துனா பிரம்மதேவன், தாத்து ஷாபாத்து, பிரம்மன் வந்து அந்த குழந்தைகளுக்கு சாபத்தை கொடுத்து விடுறான். அதனால அந்த குழந்தைல என்ன ஆகுது, ஹிரண்யான் வித்து கஷிப்பு பவான், ஹிரண்ய கஷிப்புவோட அங்கே வந்து குழந்தைகளாக பிறக்கிறான். அந்த குழந்தைகள் அடுத்த ஜென்மத்தில் ஹிரண்ய கஷிப்பு கிட்ட அந்த குழந்தைகள் பிறக்கிறாளாம். அதுக்கப்புறம் அதே குழந்தைகள் ஷௌரிராஜனா யாரு, வசுதேவர். ஓகே, ஷௌரிராஜாவோட பிள்ளையா வசுதேவருக்கு அடுத்த ஜென்மத்தில் அதே குழந்தைகள் பிறக்கிறது. ஸோ அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறான், கம்ச பக்னான், கம்சனால் கொல்லப்பட்டதுனால அவளை ஆனியைனான் கூட்டிண்டு வந்து பிரதர்ஷியா அம்மாவுக்கு காட்டி ஸ்வபதம் உன்னோட பதமான வைகுண்டகத்துக்கு அனாயாத்தாகா அவளை கூட்டிகிட்டு போனா இல்லையா சொல்லி சொல்கிறா. ஸோ இங்கே சந்தான கோபாலன் வந்து ஆச்சரியமான ஒரு பகவான். யாருக்கெல்லாம் சந்தானத்தைக்கு வேண்டிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சந்தானத்தை கொடுக்கப்பட்ட பகவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பகவான் வந்து யார், கண்ணன் தான். அதுவும் இங்கே வந்து 2 இடத்துல வந்து 2 பேருக்கு குழந்தைகளை திருப்பி கொண்டு கொடுக்குறாளாம். எப்படி 64 கலைகளை படிக்கிறதுக்கு வேண்டி சாந்தீபனி முனி ஆசிரமத்துக்கு உஜ்ஜயினுக்கு போகிறா இல்லையா கண்ணனும் பலராமனும். ஸோ அந்த ஆசிரமத்தில் படித்து குருக்கு குருதட்சணை கேட்டப்போ குரு என்ன கேட்குறா, என்னோட காணாத குழந்தையே எனக்கு திருப்பி கொண்டு தா சொல்லி கேட்குறாளாம். ஸோ அப்போ கண்ணன் என்ன பண்ணுறா, யமலோகத்துக்கு போய் அந்த குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு வரா. ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டில் என்ன ஆகுது, தேவகியும் கேட்குறா, என்னோட 6 குழந்தைகளை வந்து கம்சன் கொண்டு விடுறானே, அந்த 6 குழந்தைகளை எனக்கு இப்போ பார்க்கணும்னு சொல்லி கேட்குறா. அப்போ கண்ணன் அந்த 6 குழந்தைகளை கொண்டு வரத்துக்கு வேண்டி பலியோட இடமான அந்த சுத்தல லோகத்துக்கு போகிறா. ஸோ கண்ணனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்ட பலி அவருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணுறா. அங்கேருந்து அந்த 6 குழந்தைகளை கூட்டிகிட்டு வரா. ஸோ இந்த 6 குழந்தைகள் யாருன்னு சொல்கிறா, மரீச்சி, பூர்வா புத்ரா மரீச்சேகே சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு காலத்தில் மரீச்சி சொல்லப்பட்ட ஒரு மகர்ஷி இருந்தால், அவரோட ஒய்ஃபோட பேர் பூர்ணா சொல்லி பேர். ஸோ மரீச்சிக்கும் பூர்ணாக்கும் இந்த 6 குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த 6 குழந்தைகள் பேர் வந்து ஸ்மரா, உகீதா, பரிஷ்ருங்கா, பதங்கா, க்ஷுத்ரபிருத்,
கிரணி, இந்த மாதிரி 6 குழந்தைகள். ஸோ ஒரு நாளைக்கு இந்த 6 குழந்தைகள் என்ன பண்ணுறதா, பிரம்மதேவனை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறதாம். அதனால பிரம்மதேவருக்கு கோபம் வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு சாபத்தை கொடுக்குறா. என்ன சாபம் கொடுக்குறா, நீங்கள் பூமியில் பிறக்கணும்னு சொல்லி. ஸோ இவ யாருக்கு அப்போ பிறக்கிறான்னு கேட்டுன்னா ஹிரண்யகசிபுவுக்கு பிறக்கிறாளாம். புராணத்தில் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறா, ஒரு ஒப்பீனியன் சொல்கிறா. என்னன்னா காலநேமி சொல்லப்பட்டவனும் சொல்கிறா. ஹிரண்யகசிபு காலநேமின்னு இன்னொரு பேர். ஸோ இந்த குழந்தைகளுக்கு திரும்பவும் சாபம் கிடைக்கிறது. ஹிரண்யகசிபுகிட்ட பிறந்துட்டு திருப்பியும் சாபம் கிடச்சி திருப்பவும் இந்த குழந்தை என்ன பண்ணுறது, பூமியில் பிறக்கிறது. ஸோ அவளுக்கு இந்த காலநேமினால் சாபம் போகணும்னு சொல்லி துவாபர யுகத்தில் தேவகிக்கு பிறக்கிறா. எங்கே ஜெயிலில் பிறக்கிறா இல்லையா அந்த 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தைகளை என்ன பண்ணுறான் இந்த இவன் கம்சன் ஒரு குழந்தைகளாக கொண்டு விடுறான். காலநேமி சொல்லி கம்சனுக்கு ஒரு பேர் பாருங்கோ. ஸோ காலநேமியாக இருந்து, காலநேமின்னு என்னது, மரணம் கொடுக்கப்பட்டவன். ஸோ அந்த 6 குழந்தைகளையும் அவன் தேவகியோட இதுலேருந்து கொண்டு போட்டு விடுறான். அதனால தேவகிக்கு இப்போ இச்சை வருது, என்னோட குழந்தைகளை பார்க்கணும். நீ எப்படி போயிட்டு உன்னோட குருவுக்கு அந்த குழந்தைய காட்டி கொடுத்தா அது மாதிரி இப்போ என்னோட 6 குழந்தைல எனக்கு நீ கொண்டு வந்து காட்டு சொல்லி அம்மா கேட்குறாளாம் கண்ணன்கிட்ட. அதனால கண்ணன் என்ன பண்ணுறான், சுதல லோகத்துக்கு போய் பலிகிட்ட போய் பலி அர்ச்சனையெல்லாம் பண்ணி இந்த மரீச்சியோட பழைய குழந்தைகள் தான் இவா, அந்த குழந்தைகளை திருப்பி அங்கேயிருந்து மீட்டி கொண்டு வந்து தன்னோட தாயான தேவகி கொண்டு காட்டுறா சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் பட்டதிரி கேட்குறா, குருவாயூரப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணினா இல்லையா, போய் பலிகிட்டேன்னு அந்த குழந்தைய கொண்டு வந்து உங்கள் அம்மாவுக்கு கொண்டு வந்து காட்டினா இல்லையா சொல்லி கேட்குறா. ஸ்ருததேவ இதி ஸ்ருதம் த்விஜேந்திரம் பஹுலாஸ்வம் நிருபதிம் ச பக்தி பூர்ணம் யுகபத்வமனுக்ரஹீது காமோ மிதிலாம் பிராபித தாபசை சமேதஹ. ஸ்ருததேவ இதி ஸ்ருதம் த்விஜேந்திரம். இங்கே பக்தி இருந்தால் போரும் பகவானை அடையிறதுக்கு. பக்தி இருந்தால் அந்த பக்தினால் நம்ம என்ன கொடுத்தாலும் பகவான் எடுத்துப்பா சொல்லறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸ்ருததேவ இதி ஸ்ருதம் த்விஜேந்திரம். ஸ்ருததேவ இதி, ஸ்ருததேவன் சொல்லப்பட்ட ஒருத்தன். அவன் யாராக்கும், ஸ்ருதம் த்விஜேந்திரம். ஸ்ருதம்னா ஸ்ருதிகள் எல்லாம் நன்னா கரைச்சி குடிச்சிருக்கணும். தட் மீன்ஸ் வேதம் சாஸ்திரங்கள்லாம் நன்னா தெரிஞ்சிருக்கிறவன். அவன் யாராக்கும், பிராமணனாக இருப்பான் இல்லையா. த்விஜேந்திரன்னா பிராமணன், ஒரு பிராமணன். அவன் பேர் ஸ்ருததேவன் சொல்லி. அதே சமயத்தில் பக்தி பூர்ணம், பக்தியில் முங்கி இருக்கிற இன்னொருத்தனை சொல்கிறான். அவன் பேர் பகுலாஸ்வன் பேர். பகுலாஸ்வன் சொல்லப்பட்ட நிருபதி. நிருபதினா ராஜா. ஸோ ராஜா பேர் பகுலாஸ்வன், இந்த பிராமணன் பேர் ஸ்ருததேவன். 2 பேருமே ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக இருக்கப்பட்டவா. ஸோ இந்த ராஜாவையும் யுகபத்து, யுகபத்துனா ஒரே சமயத்தில் துவம் நீனாரு கண்ணன் அனுகிரஹீது காமஹா. அவள் 2 பேரும் ஒரே சமயத்தில் அனுகிரகம் பண்ணணும்னு காமன்னு இச்சையோடு இருந்தாளாம். 2 பேரும் அட் த சேம் டைம் போயிட்டு அனுகிரகம் பண்ணணும்னு கிருஷ்ணனுக்கு ஆசையாக இருந்ததா. அதனால தாபசை சமேதா. தாபசைனா தபஸெல்லாம் பண்ணுறதாரு ரிஷிகள். ஸோ ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து அவளெல்லாம் கூட்டிட்டு மிதிலாம் பிராபிதா. மிதிலாம் சொல்லப்பட்ட நகரம். மிதிலாம்னா நேபாள். ஓகே, அந்த நகரத்துக்கு போனா இல்லையா நீ சொல்லி பட்டதிரி கேட்குறா. ஸோ கண்ணனுக்கு 2 பக்தர்களுக்கும் ஒரே ஒருத்தன் வேதம் நன்னா தெரிஞ்ச பிராமணனாக இருக்கான், இன்னொருத்தன் ஒரு ராஜா, அவனும் பெரிய பக்தனாக இருக்கா. 2 பேருக்கும் ஒரே சமயத்தை அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டு ரிஷிகள் எல்லாம் கூட்டிட்டு மிதிலா நகரத்துக்கு போனாராம் கண்ணன். கச்சன் விமூர்த்திருபயோ யுகபன்னிகேதம் ஏகேன பூரி விபவை விஹிதோபசாரஹ அன்யேன தத்தின பிருதைச்ச ஃபலௌதனாத்யைஹ துல்யம் பிரசேதித ததாத ச முக்திமாப்யாம். கச்சன் விமூர்த்திருபயோ யுகபன்னிகேதம். கச்சன் அங்கே போயிட்டு இருக்கிறத கண்ணன் எங்கே, அந்த மிதிலா நகரத்துக்கு த்விமூர்த்தி ரூபயோ 2 ரூபத்தை எடுத்துக்கிறா. என்னத்தினால 2 ரூபம் அவர் சொல்கிறோம் இல்லையா, அனுகிரஹீது காமஹா. 2 பேரும் ஒரே சமயத்தில் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி. யுகபத்து ஒரே சமயத்தில் போய் சேர்றாள். அதனால 2 ரூபத்தை எடுத்துட்டு 2 கண்ணனாக மாறுறா. 2 கண்ணனாக இருந்துட்டு ஒரு கண்ணன் அந்த ஸ்ருததேவரோட வீட்டுக்கு, அந்த பிராமணரோட வீட்டுக்கு போகிறான். இன்னொரு கண்ணன் பகுலாஷன் சொல்லப்பட்ட ராஜாவோட வீட்டுக்கு போகிறான். ஸோ ஏகேனா ஒருத்தரோட வீட்டில், யாரோட வீட்டில், இங்கே ராஜாவோட வீடை சொல்கிறான். ஒரு வீட்டில் பூரி விபவைஹி. பூரினா நல்லா எக்ஸ்பேண்டட் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கா லஞ்சோடு. அவன் வீட்டில் சாப்பாடு நல்லா அந்த விபவங்கள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கான். ஏன்னா அவன் ராஜா இல்லையா, அதனால் கண்ணனை உட்காத்தி வச்சு நல்ல ரத்னா ஆசனத்தை எல்லாம் போட்டு சத்திர சாமரம் எல்லாம் வீசி பாத சேவையெல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பெரிய இலையெல்லாம் போட்டு விதவிதமான பக்ஷணங்கள் எல்லாம் அதில் வளம்பி கொடுத்துருக்கா. ஸோ அந்த மாதிரி பூரி விபவைஹி பெரிய ஒரு சத்தியை ஏற்பாடாக்கியிருக்கானா இந்த ராஜா.
விஹித உபச்சாரம் எல்லாம் பண்றான். ரொம்ப கிராண்டா அந்த உபச்சாரத்தை ராஜா பண்றானா. அந்நியனா இனி ஒருத்தனோட இடத்துக்கு போறா இல்லையா, பகுலாஸ்வன கிட்டேருந்து இங்கே வரா, என்ன இன்னொரு ரூபத்தை எடுத்து ஸ்ருததேவனோட ஆத்துக்கு வந்திருக்கா. ஸோ ஸ்ருததேவனோட வீட்டுல அந்நியனா இன்னொரு இடத்துல தத்தின பிருத்தைஷா தத்து தினா அந்த தினம் என்ன கிடைச்சதோ அது. ஏன்னா அவர் ஒரு பிராமணர் இல்லையா, பிராமணனா ஏழியா இருப்பார். ஸோ அதனால பிக்ஷை எடுத்து தான் அவர் சாப்பிட்றா, இஞ்சி விருத்தியெல்லாம் பண்ணி பிக்ஷை எடுக்கிறா. ஸோ அன்னைக்கு என்னென்ன கிடைக்கிறதோ, ஒரு நாளைக்கு அவருக்கு அரிசி கிடைக்கிறதா இருக்கும், ஒரு நாளைக்கு வரும் பழங்கள் கிடைக்கிறது, ஒரு நாளைக்கு பருப்பு கிடைக்கிறது. அந்த மாதிரி என்ன அன்னன்னைக்கு கிடைக்கிறதோ, பலோத நாத்தியைகி பழங்களாகட்டும் தானியங்களாகட்டும் இந்த மாதிரி என்ன கிடைச்சதோ அதை அவர் கிருஷ்ணனுக்கு கொடுக்குறாளாம். எப்படி? அதனால எந்த வேறுபாடும் இல்லை கிருஷ்ணனுக்கு. அங்கே ராஜா வீட்டில் பெரிய சத்தியை இது பண்ணி ஏற்பாடாக்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சத்தியை போடுறா, பெரிய இலையெல்லாம் போட்டு நல்லா கிருஷ்ணனுக்கு எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி அங்கே ரொம்ப கிராண்டாக பண்ணுறா. ஆனால் பிராமணனுக்கு என்ன கிடைக்கிறது டெய்லி அதை தான் அவர் கொடுக்க முடியும் இல்லையா. அதனால அவர் அவரால் என்ன அவரோட சக்தி இருக்கோ அந்த சக்தி அனுசாரமாக கிருஷ்ணனுக்கு பக்தியாக கொடுக்குறாளாம். அதனால துல்லியம் பிரசேதிதா, துல்லியம்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக, பார்ஷாலிட்டி இல்லாதக்கு ஒரே மாதிரி ரெண்டு பேருக்கும் அனுகிரகத்தை பண்ணினாலாம். ஸோ ராஜா ரொம்ப பெரிய வைபவத்தை உபச்சாரத்தை பண்ணினான்னு சொல்லி அவனுக்கு நிறைய கொடுக்கறதும், இவன் பிக்ஷையிலேருந்து கொண்டு வந்ததால் உபச்சாரம் பண்ணினான்னு நினச்சிவிட்டு பிராமணனுக்கு கம்மியாக அனுகிரகம் பண்ணுறதும் அப்படி பண்ணலையாம் கிருஷ்ணன். இங்கே என்ன சொல்கிறான்னா, பக்தியால் நம்ம என்ன கொடுத்தாலும் பத்திரம் பலம் தோயம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ என்னது நம்ம பக்தியால் கொடுக்குறோமோ பகவானுக்கு அதை அவர் ஏற்றெடுத்துப்பா சொல்லி சொல்கிறான். அதனால் இவன் ரெண்டு பேருமே பக்தியாக கொடுக்கறதுனால ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி துல்லியம்னா வேறுபாடு இல்லாதக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அனுகிரகத்தை பண்ணி முக்தி மாபியாம் ரெண்டு பேருக்கும் முக்தி சொல்லப்பட்ட அந்த வைகுண்டத்தையும் அனுகிரகம் பண்ணுறானாம். ஸோ அந்த மாதிரி பிராமணனுக்கும் ராஜாவுக்கும் பகவான் ஒரே சமயத்தில் ரெண்டு ரூபத்தை எடுத்துட்டு போய் ரெண்டு பேரோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் ஸ்வீகாரம் பண்ணி ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி அனுகிரகத்தை பண்ணி அங்கேருந்து கிளம்பி வரா. பூயோத்வரவத்யா द्विजतनयमृतिं तत्प्रलापानपित्वं को वा दैवं निरुन्ध्यात् इति किल कथयन् विश्ववोढाप्यसोढाः जिष्णोर्गर्वं विनेतुं त्वयि मनुजधिया कुण्ठितां चास्य बुद्धिं तत्त्वारूढां विधातुं परमतमपद प्रेक्षणे नेति मन्ये. भूयोथ द्वारवत्यां द्विजतनयमृतिं तत्प्रलापानपित्वं. அதுக்கப்புறம் பூயஹானா திரும்பி போறா. எங்கேக்கு? துவாரவத்தியாம். இங்கே மிथिलाக்கு போயிட்டு தானே இவளுக்கு ரெண்டு பேருக்கு முக்தியை கொடுக்குறா அனுகிரகத்தை பண்ணி. இப்போ துவாரகாவுக்கு திரும்பி வரா. துவாரவத்தியாம் துவாரகையில் வரா. அங்கே திஜதனய மிருதி ஒரு பிராமணன் இருந்தான். அந்த பிராமணனுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் மரணம் அடைஞ்சிட்டு இருந்தது, செத்து போயிட்டு இருந்தான் அந்த குழந்தைலாம். ஒன்றுமே தங்கலை அவனுக்கு. அதனால தத்பிரலாபான பித்துவம், அவன் எப்போது ரொம்ப சங்கடத்தினால அழுதுட்டு இருந்தானாம். ஏன்னா ஒரு குழந்தைய அவனுக்கு நிற்கிறதே இல்லை, எந்த குழந்தை பிறந்தாலும் உடனே உயிர் போயிடுறதாம் அதுக்கு. அதனால என்ன துவம் நீ என்ன சொன்னா, எங்க கோவா தெய்வம் நிருந்தியாத், தெய்வத்தை யாரால தடுக்க முடியும் சொல்லி பகவான் கேட்கறானாம். இவரே பகவான் இல்லையா, இவர் நினைச்சாலாம் தடுக்க முடியும். ஆனா இங்க அப்படி கேட்கறான் அவங்ககிட்ட, யாரால தடுக்க முடியும்பா, பகவானோட இச்சை என்னோ தெரியாதே. இது கீழ கதையன் இப்படி சொல்லிண்டு விஸ்வ ஓடாப்பிய சோடாகா, கிருஷ்ணன் யாராக்கும் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய பகவான், பகவானே இப்படி சொல்றாளாம், விதியை யாரால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிராமணன்ட்ட கேட்கறாளாம். எதனால அப்படி கேட்கறா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எதுக்குன்னா மனுஜதியா, இங்க எப்படி இருக்கா, அவர் ஒரு மனுஷனா தானே பிறந்திருக்கா இல்லையா. ஸோ நீ ஒரு சாதாரண மனுஷன்ங்கிற புத்தினால குண்டிதாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. யாருக்கு? அஸ்ய ஜிஷ்ணோர் கர்வம். ஜிஷ்ணோனா அர்ஜுனனுக்கு ஒரு பேரு. அர்ஜுனன் எப்பவுமே கிருஷ்ணனோட சகாவா இருக்கான் இல்லையா, கூடயே இருக்கான். ஸோ அர்ஜுனன் நினைக்கிறானா, கிருஷ்ணன் நம்மள மாதிரி சாதா மனுஷன் தானே, நம்மள மாதிரி தான் இவனுக்கும் அறிவெல்லாம் இருக்குன்னு அப்படி ஒரு மனசுல அவனுக்கு இருக்கு. அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு வேண்டி வினேத்தும், நீ அந்த கர்வத்தை போக்குறதுக்கு வேண்டி என்ன பண்ண, அதுவும் அல்லாதக்கு பகவான்கிட்ட அவனுக்கு நல்ல மனசுள்ளவனா ஆகணும். அவன் அப்படி பகவானை நம்புறவனா இருக்கணும். பகவானாக்கும் இவன் கிருஷ்ணன் சாதாரண மனுஷன் அல்லான்னு தெரியணும் அர்ஜுனனுக்கு. அதுக்கு வேண்டி அதெல்லாக்கி தத்துவாரூடம் விதாத்தும், தத்துவ ஞானத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு வேண்டியும். ஓகே, அப்புறம் பரம தவ பதம், அவனோட பரமபதம் பகவானோட சிரேஷ்டமான அந்த வைகுண்டத்தை, வைகுண்டம்னா மோட்சம் கிடைக்கிற இடம், அதே பிரேக்ஷனே நேத்தி மன்னே காட்டி கொடுக்கணும் நினைச்சதுனால நீ இப்படி பண்ணினா இல்லையா சொல்லி பட்டதிரி கேட்கிறா. ஸோ இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய பகவான் அந்த பிராமணனை குழந்தையெல்லாம்
காப்பாற்றுறதுக்கு எத்தனை நேரம் வேணும், எல்லாரையும் காப்பாற்ற முடியும், ஆனால் காப்பாற்றலை. என்ன காரணம்னா அங்கே வந்து அர்ஜுனன் ஒன்னே சாதா மனுஷன்னு நினச்சிட்டு உன்னோட சகா, நீ வரும் சாதா ஃப்ரெண்டு தானே, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், இவனு என்ன மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கானா, நீ ஒரு சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அந்த அர்ஜுனனோட சமம் அல்ல பகவான் இல்லையா. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஈக்குவாலிட்டி ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே உள்ளதான் கிருஷ்ணன். ஸோ அந்த சமமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிற அர்ஜுனோட கர்வத்தை போக்கணும்னு சொல்லி அவனுக்கு வைகுண்டத்தையும் காட்டி கொடுத்து தத்துவ சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த ஒரு லீலையை பண்ணுறாளாம். அதனால பிராமணன் சொல்கிறான், விதி யாரால தடுக்க முடியும், நம்மளால் நம்ம கையில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவர் நினச்சா இவர் பகவான் வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடிய கிருஷ்ணன் நினச்சதுன்னா அந்த குழந்தைகளை காப்பாற்றி கொடுக்க முடியும். ஆனால் இவருக்கு ஒரு லெசனை படிப்பிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு லீலையை பண்ணுறா. அப்படி நீ பண்ணா இல்லையா குருவாயூரப்பான்னு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறாங்க. நஷ்டா அஷ்டாஸ்ய புத்ராஹ புனரபி தவ தூபேக்ஷயா கஷ்டவாதஹ ஸ்பஷ்டோ ஜாதோ ஜனானாம் அத ததவசரே துவாரகாமார பார்த்தஹ மைத்ர்யா தத்ரோஷிதோசௌ நவமசுதமிருதௌ விப்ரவர்ய பிரரோதம் ஸ்ருத்வா சக்ரே பிரதிஜ்ஞாம் அனுபஹ்ருதசுதஹ சன்னிவேக்ஷே கிருஷானும். நஷ்டா அஷ்டாஸ்ய புத்ராஹ புனரபி தவ தூபேக்ஷயா கஷ்டவாதஹ. அஸ்யா அந்த பிராமணரோடு அஷ்டபுத்ராக 8 குழந்தைகளும் போயிடுத்து இப்போ. ஓகே, நஷ்டாக எல்லாம் மரணத்தை அடைஞ்சு கொடுத்தான். புனக அப்படி திரும்பவும் தவ தூபேக்ஷயா. அப்போது கிருஷ்ணன் அங்கே ராஜா ஆனால் அலட்சியமாக இருந்துவிட்டா. ஏன்னா அர்ஜுனன் பாடம் படிப்பிக்கணும் இல்லையா, அதனால் அவர் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறதில்ல, அலட்சியமாக இருந்ததுனால கஷ்டவாதகா. எல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் பேசுவாளே, இப்படி நடந்தது சரியல்ல, இங்கே ராஜா சரியா இல்லை, அதுதான் காரணம். ராஜா கரெக்டாக அந்த தர்மப்படி இருந்ததுன்னா அந்த ஊருக்கு எந்த இதுவும் கஷ்டங்களும் வராது, அது இது சரியில்லைன்னு ஒருத்தரும் அபவாதத்தை ஜனங்களெல்லாம் சொல்கிறாளாம். ஓகே, ஜனானா அந்த ஜனங்களுக்கு அதா. அப்போது ஸ்பஷ்டா ஜாத்தகா ஸ்பஷ்டமாக எடுத்தான். இப்போ என்ன ஸ்பஷ்டமாச்சு, ததவசரே அந்த சமயத்தில் அங்கே யார் வரா, பார்த்தகா அர்ஜுனன் வரானாம் கிருஷ்ணனோட துவாரகாக்கு. துவாரகைக்கு வந்தான் அர்ஜுனன். மைத்ரியா அவன் யாராக்கும், கிருஷ்ணனோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, மித்ரான கிருஷ்ணன் கூட தத்ரா அந்த துவாரகையில் ஊஷிதகா கொஞ்ச நாள் தங்கலாம்னு நினச்சிட்டு வரான். அவன் அங்கே தங்குறானான். அந்த சமயம் தான் இதெல்லாம் நடக்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அங்கே தங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நவம சுதா மிருத சுதவ் 9ஆவது குழந்தை அந்த பிராமணருக்கு பிறக்கிறது. அது எப்படி பிறக்கிறது, மிருதவ் அதுவும் போயிடுறதாம், அந்த குழந்தையும் தங்கிறது இல்லை, போயிடுறது. அதனால விப்ரா அந்த பிராமணன் பிரரோதம் ரொம்ப பயங்கரமாக அழறானாம். அவன் ஆரம்பிச்சோட அழறதுக்கு. ஏன்னா அவனுக்கு 8 குழந்தை, 9ஆவது தங்கும் நினைக்கிறான், 9ஆவது குழந்தையும் போயிடுறது. அதனால ரொம்ப கஷ்டத்தில் அவன் ரோதனையாக இருக்கான், அழறானாம் அவன். ஸ்ருத்வா அது அந்த அழுகையை கேட்குறான் யாரு, அர்ஜுனன் கேட்குறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா பிரதிஜ்ஞாம் சக்கரே ஒரு பிரதிஜ்னையே அர்ஜுனன் பண்ணறான். என்ன பிரதிஜ்னை பண்ணுறான், கிருஷ்ணன் வந்து கன்சல்ட்டே பண்ணுறதில்லை, அவனாயிட்ட ஒரு பிரதிஜ்னை எடுத்து விடுறான். அனுபஹ்ருத சுதஹா அப்படின்னு ஒரு பிரதிஜ்னை பண்ணுறான். என்ன பிரதிஜ்னை, இந்த பிராமணனுக்கு இன்னி நெக்ஸ்ட் பிறக்குமே 10ஆவது குழந்தையே நான் எப்படியாவது ஜீவனோட அதை காப்பாற்றுவேன். அப்படி காப்பாற்ற முடியலைன்னா கிருஷ்ணனுமா நான் இந்த அக்னிக்குள்ள சன்னிவேக்ஷே அக்னியை பிரவேசம் பண்ணி விடுவேன், அக்னிக்குள்ள இறங்கி விடுவேன், நான் எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றுவேன். சப்போஸ் நான் காப்பாற்றுறதுல ஃபெயில் ஆகிட்டேன்னா, தோற்று போயிட்டேன்னா நான் அக்னி குடிச்சு விடுவேன்னு சொல்லி ஒரு பிரதிஜ்னையை எடுத்து விட்றான். கிருஷ்ணெல்லாம் போய் பார்க்கறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. நான் இவனுக்கு கர்வம், என்னால் காப்பாற்ற முடியும், ஏன்னா தனுர்வித்யில் அவன் பெரிய பாண்டித்யம் இருக்கே, அதனால் நான் எப்படி இந்த 10ஆவது குழந்தையை காப்பாற்றி விடுவேன்னு நினச்சிட்டு ஒரு பெரிய பயங்கரமான பிரதிஜ்னையை அர்ஜுனன் பண்ணுறானுங்க. மானீ சத்வாமப்ருஷ்ட்வா த்விஜநிலயகதோ பாணஜாலைர்மஹாஸ்த்ரைः ருந்தானசூதிகேஹம் புனரபி சஹசா திருஷ்டநஷ்டே குமாரே யாம் யாமைந்திரீம் ததான்யாஹ சுரவரநகரீர்வித்யயா சாத்ய சத்யோ மோகோத்யோகப்பதிஷ்யன் हुतभुजि भवता सस्मितं वारितो भूत्. मानी सत्वाम पृष्ट्वा द्विजनिलयगतो बाणजालैर् महास्त्रैः स मानी. இந்த கர்வமுள்ள அர்ஜுனன் இல்லையா, அவனுக்கு ரொம்ப அகங்காரம் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், துவாம் ஒன்னை
அப்ரிஷ்டுவா கேட்காமலே, கண்ணன்ட்ட ஒண்ணுமே சொல்றது இல்லை. அவன் என்ன பண்றான், திஜ நிலைய கதஹா, திஜனா பிராமணன், நிலையான வீடு, கதஹானா போறான். அந்த பிராமணன் ஒரு வீட்டுக்கு போறான். கிருஷ்ணன் வந்து கன்சல்ட்டே பண்றதுல நேர பிராமணன் வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு என்ன பண்றான், பானஜாலைகி பானங்களால, மகாஸ்திரைகி அஸ்திரங்கள்னால, ருந்தான் சூத்திகேகம் அந்த மெட்டர்னிட்டி ரூம் இருக்கிற எங்க பிரசவம் நடக்க போறதோ அந்த ரூமு கிட்ட போறான். அந்த ரூமுக்குள்ள யாரும் நுழைய முடியாமக்கி இருக்கிற மாதிரி அந்த அஸ்திர சஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு, அஸ்திரம்னா நார்மலாக உள்ளது, சஸ்திரம்னா டிவைன் ஆரோஸ், இதெல்லாம் வச்சுட்டு அந்த ரூம் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறான். ஒரு காற்று கூட அதுக்குள்ளே நுழைய முடியாதக்கு ஆக்குறான். புனகா அப்படி இதெல்லாம் செய்த பின்னையும் சஹசா உடனே என்னது, திருஷ்ட நஷ்டே குமாரே, பார்த்த உடனே அந்த நஷ்டமாயிடுறான். அந்த குழந்தையும் பார்க்குறான், அந்த குழந்தையும் போயிடுறது. அப்போ யார் இந்த குழந்தை இப்படி நஷ்டமாக்கி கொண்டு போயின்னு இருக்கான்னு நினைக்கிறான் அவன். ஸோ நான் இந்த குழந்தைய கொண்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், இந்த 10ஆம் குழந்தையும் போயிடுறது. அதனால என்ன பண்ணுறான், நான் பிரதிஜ்ஞை வேற பண்ணியிருக்கானே, அதை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி, அதனால யாம்யா மைந்திரி யமலோகத்துக்கு போனாலாம். அங்கே இல்லை அந்த குழந்தை. ஸோ ஐந்திரினா இந்திரலோகம், இந்திரலோகத்துக்கு போய் பார்க்குறான், அங்கேயும் இல்லை. ததா அந்யாக சுரவர நகரி, பாக்கியுள்ள தேவதைகளோட இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த நகரத்துக்கெல்லாம் போய் பார்க்குறா, அங்கே எங்கேயுமே இல்லை. எப்படி போனான் அவனுங்க, வித்யா அசாத்தியா, அர்ஜுனனுக்கு யோக சக்தி இருந்ததுனால நெட்டானுக்கு போக முடியாது. அந்த யோக சக்தினால அங்கே எங்கே எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறானாம். ஸோ போக எல்லா இடத்துக்கும் அதனால் போக முடியறது, எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறான். அதனால என்னது, சத்யா அங்கே வேகமாக போகிறான் அந்த இடத்துல. மோகோத்யோகா, அர்ஜுனோட காரியம் எல்லாம் வியர்த்தமாயிடுறது, வேஸ்ட் ஆகிடுறதாம் அது. ஏன்னா எங்கேயுமே இல்லை குழந்தை, எல்லா லோகத்துக்கும் போகிறான், யமலோகத்துக்கு போகிறான், இந்திரலோகத்துக்கு போகிறான், பாக்கி சுரர்களோட எல்லா லோகத்துக்கும் போய் பார்க்குறான் யோக சக்தினால. ஆனால் அதெல்லாம் அசபலம் எதுவும் சபலம் ஆறுதில்லை, மீன்ஸ் ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஆகாததுனால ஹூதா பூஜி அவன் என்ன இது பண்ணியிருக்கான், ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த குழந்தைய காப்பாற்றி தான் ஆவேன், காப்பாற்றலைன்னு அவன் பிரதிஜ்ஞை பண்ணுறானே, நான் அக்னிக்குள்ளே இறங்குவேன்னு சொல்லி. அதுபோல் அந்த பிரகாரம் பதிஷன் அக்னிக்குள்ள அவன் சாட போர்த்து என்னாருது, பவதா அங்கே கண்ணன் வரான். ஸோ கண்ணன்னால சஸ்மிதம், எப்படி வரானாம், அவர் கோவிச்சுக்கிறது ஒன்றும் இல்லை, சஸ்மிதன் நல்ல மந்தஹாசத்தோட வந்து நிற்கிறா. வாரிதோ பூஹூ, அவனே தடுக்கிறா, அர்ஜுனனே அக்னியில பிரவேசம் பண்ண விடுறதில்லை, கோவிச்சுக்கிறதும் இல்லை. ஒரு அழகான ஒரு புஞ்சிரி சிரிச்சுட்டு அந்த அர்ஜுனனை சொல்றான், நீ அக்னியெல்லாம் குளிக்கண்டாம், வெயிட் பண்ணு சொல்லி அவனே தடுக்கிறாளாம். சார்த்தம் தேன பிரதீச்சீம் திசமதி ஜவினா ஸ்யந்தனேனாபியாதோ லோகாலோகம் வ்யதீதஹ திமிரபரமதோ சக்ரதாம்னா நிருந்தன் சக்ராம் சுக்லிஷ்டதிருஷ்டிம் ஸ்திதமத விஜயம் பஷ்யேதி வாராம் பாரே த்வம் பிராததர்ஷஹ கிமபி ஹி தமசாம் தூரம் பதம் தே. சார்த்தம் தேன பிரதீச்சீம் திசமதி ஜவினா ஸ்யந்தனேனாபியாதோ, தேன சார்த்தம் அந்த அர்ஜுனன் கூட சேர்ந்து கண்ணன் சொல்றா இல்லையா, நீ அக்னியை குளிக்காதே, வெயிட் பண்ணுன்னு சொல்லி. அப்போ அர்ஜுனனை கூட்டிண்டு பிரதீச்சீம் திஷாம், திஷாம்னா டிரெக்ஷன், எந்த டிரெக்ஷனுக்கு போறா, பிரதீச்சீம்னா வெஸ்ட், மேற்கு திசை, வெஸ்ட் திசையை பார்த்துட்டு அவனை கூட்டிட்டு போறான். அதிஜவினா ஸ்யந்தனேனா, ரொம்ப வேகமாக அவரோட ரதத்தில் அவனை உட்காத்திக்கிறான், வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து ரதத்தை ஓட்டிட்டு ஃபாஸ்ட்டாக போறாளாம். அபியாத்தோ, அர்ஜுனனை கூட்டிட்டு போனாலாம். எங்கே போறா, லோகாலோகம் வெதீதஹா, லோகாலோகம் சொல்லப்பட்ட ஒரு மலை பிரதேசம். அங்கே என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லையா, வரும் இருட்டா இருக்கு. ஓகே, திமிரம்னா இருட்டு, இருட்டா இருக்காம ரொம்ப டார்க்னஸ் மாத்திரம் இருக்கு. அந்த இடத்துக்கு போறா, அந்த இடத்தை தாண்டாளாம். அதனால திமிர பரமத்துவம், அந்த இருட்டு, திமிரம்னா இருட்டு, அந்த இருட்டை பார்த்து பயப்படுறானாம் அர்ஜுனன். ஏன்னா ஒண்ணுமே தெரியல, எல்லாம் கருப்பா தெரியதாம் அந்த இடம். ஸோ அங்கே கிருஷ்ணன் என்ன பண்றான், தன்னோட சக்கரதாம்னா, தன்னோட சக்கரத்தை சுதர்சனத்தை எடுக்கிறாளாம். அந்த சுதர்சனத்தை எடுத்துட்டு காட்டுறாளாம் நிருந்தன். அப்போ அந்த சுதர்சனோட அந்த வெளிச்சத்தினால அந்த இருட்டெல்லாம் அதை போக்கி விடுறதாம், இல்லாதக்கு ஆக்கி விடுறது. சக்கராம்சு கிளிஷ்ட திருஷ்டி, அந்த சக்கரத்திலேருந்து வந்த கிரணங்கள் வழியில வரது இல்லையா, அந்த வெளிச்சம் அது எப்படி இருக்கான், பிரகாசமா இருக்கான். அந்த பிரகாசம் கண்ணை கூசதான், அந்த மாதிரி பிரகாசமா அந்த சுதர்சன சக்கரத்திலேருந்து கிரணங்கள்லாம் வழியில வருதாம். விஜயம், விஜயம்னா அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு. ஸோ அந்த அர்ஜுனன் பார்க்கறானாம், அங்கே அந்த இடத்த பார்க்கறான். அப்போ கண்ணன் என்ன சொல்றா, பஷ்யா பாரு பாரு, இங்க பாரு அங்க பாரு சொல்லி காட்டி கொடுக்குறாளாம். என்ன இருக்குங்க, இதி வராம் பாரே, இந்த 7 கடலுக்கு தூரமா இருக்கப்பட்ட அந்த
தே பதம் உன்னோட பதமான வைகுண்டம், பகவானோட பதம், பதம்னா ஒரு வாசமான ஸ்தலம், வைகுண்டத்தை காட்டி கொடுக்குறாளாம். தமசாம் தூர தூரே, அது இருட்டை கடந்து தூரன்னு ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் வரும் வெளிச்சந்தான். இருட்டுனா நம்ம இடமெல்லாம் தான். இருட்டுனா என்னது, நம்மளுக்கு அஜ்ஞானத்துக்கு தான் இருட்டு சொல்கிறான். அங்கே இருட்டே கிடையாது. ஸோ இருட்டே இல்லாத இடமா தூரத்தில் காண்றதே அதுதான் வைகுண்டம் பாரு, அதுதான் என்னோட பதம். பிராதர்ஷா அர்ஜுனனுக்கு காட்டினா இல்லையா குருவாயூரப்பா சொல்கிறான். ஸோ அர்ஜுனனை ரதத்தில் உட்காத்திக்கிறா, வெஸ்டர்ன் திசையை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாளாம். ஃபாஸ்ட்டாக போகிறத்தங்க லோகாலோகம் சொல்லப்பட்ட பெரிய பெரிய மலைகளெல்லாம் இருக்குது. வரும் இருட்டாக இருக்கான், எங்கேயுமே வெளிச்சம் இல்லை. அதனால அவன் பயப்படுறானான். அவனை பார்த்துட்டு பகவான் என்ன பண்ணுறா, தன்னோட சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்துட்டு அதனோட கிரணங்கள்லேருந்து வரப்பட்ட வெளிச்சத்தை கண் அப்படியே கூசறதாம் அர்ஜுனனுக்கு. அந்த மாதிரி கிரணங்கள் வர்றதில் அந்த கிரணம் வந்தப்போ காட்டி கொடுக்குறா, விஜயனுக்கு காட்டி கொடுக்குறா. ஹே அர்ஜுனா, அங்கே தூரமாக தெரியறது இல்லையா, இருட்டை கடந்து தூரமாக அவனுக்கு பார்க்குறையே, அதுதான் என்னோட பதமான வைகுண்டம் பாரு நீ அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு காட்டி கொடுக்குறா. தத்ராசீனம் புஜங்காதிபசயனதலே திவ்யபூஷாயுதாத்யைஹி ஆவீதம் பீதச்சேலம் பிரதிநவஜலத ஷ்யாமளம் ஸ்ரீமதங்கம் மூர்த்தீனாமீஷிதாரம் பரமிஹ திஸ்ருணாம் ஏகமர்த்தம் ஸ்ருதீனாம் த்வாமேவ த்வம் பராத்மன் பிரிய சகசஹிதோ நேமித க்ஷேமரூபம். தத்ராசீனம் புஜங்காதிபசயனதலே திவ்யபூஷா யுதாதேஹி. தத்ரா அந்த வைகுண்டத்தில் புஜங்காதிபசயனதலே பகவான் எப்படி இருக்கலாம், ஆதிசேஷன். ஓகே, ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்காளாம். ஆசீனம் மீன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கா, திவ்ய பூஷா யுதாதேஹி, திவ்யமான ரொம்ப டிவைன் பூஷணங்கள் எல்லாம் ஆபரணங்களை தரிச்சிருந்து ஆயுதத்தோட உட்கார்ந்துருக்காளாம். ஆவீத்தம்னா அந்த ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கா, அந்த ஆயுதங்களால் சுத்தப்பட்டவாளாக இருக்கா சொல்லி சொல்கிறான். அப்புறம் பீத்தச்சேலம் மஞ்சப்பட்டு உடுத்தின்னு இருக்கா. அவர் எப்பவுமே எல்லோ ரோப் தானே, மஞ்சப்பட்டு தான் உடுத்துப்பா. மஞ்சப்பட்டு தரித்தவனாக பிரதிநவ ஜலத ஷியாமளம், புதிய ஃப்ரெஷ்ஷான ஜலத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த கார்மேகம் எப்படி இருக்கும், புதுசாக இப்போ மழை வர சமயத்தில் எப்படி இருக்கும் இல்லையா மேகம், அந்த மாதிரி கார்மேக ஸ்வரூபமாக பிரகாசமாக இருக்காளாம் பகவான் அங்கே. ஸ்ரீமதங்கம், ஸ்ரீனா தன்னோட லக்ஷ்மி, தன்னோட அங்கத்தில் லக்ஷ்மியை வச்சுட்டு இருக்கனா அந்த பகவான் வச்சுட்டு இருக்காளாம். திஸ்ருணா மூர்த்தினாம் ஈஷிதாரம், மும்மூர்த்திகளுக்கும் ஈஷனாக விளங்கின்னு இருக்காளாம் பகவான் இங்கே. ஸ்ருதீனாம் ஏகம் அர்த்தம், வேதங்களுக்கெல்லாம் ஒரே பொருள் ஒரே சாரமாக இருக்காளாம். ஒரே சாரமாக இருக்கப்பட்ட பகவானாக இருக்கா. துவாமேவம் உன்னை பரமாத்மன், ஹே பரமாத்மாவே, பிரிய சக சகிதோ, பிரியமான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா அர்ஜுனன், பிரிய சகனான அர்ஜுனன் கூட கூட்டிக்கொண்டு துவம் கிருஷ்ணன் அங்கே க்ஷேம ரூபம் மோக்ஷ ரூபமான ஒன்னையே நேமிதா நமஸ்காரம் பண்ணுறாளாம். இந்த கிருஷ்ணன் தான் அங்கே அந்த வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட மகாவிஷ்ணு. அதே இது இந்த கிருஷ்ணனே அந்த விஷ்ணுவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான்னு சொல்கிறான். ஸோ வைகுண்டத்துக்கு அர்ஜுனனை கூட்டிகிட்டு போகிறா ரதத்தில், அந்த சக்கரத்தினால அவனுக்கு காண்றதான் வைகுண்டத்தை காட்டி கொடுறான். பஷ்யா சொல்கிறான், அங்கே பாரு சொல்லி. ஸோ அவன் பார்க்குறான் நான் வைகுண்டம் எப்படி இருக்கான். ஆதிசேஷன் மேலே பகவான் உட்காந்துட்டு இருக்கா, திவ்யமான ஆபரணங்களை தரிச்சுட்டு இருக்கா, ஆயுதங்களை எல்லாம் கையில் வச்சுருக்கா, மஞ்சப்பட்டு தரிச்சவனாக இருக்கான். அது மாதிரி அவர் இப்போ மழை கொட்டுறது எப்படி இருக்கும் மேகம், அந்த மாதிரி கார்மேக வர்ணமாக இருக்கானாம் பகவான், பிரகாசிச்சுட்டு இருக்கான், ரொம்ப சோபையாக இருக்கானாம். லக்ஷ்மியை தன்னோட அங்கத்தில் வச்சுட்டவனாகவும், அது மாதிரி மும்மூர்த்திகளுக்கும் ஈசனாக வழங்கக்கூடிய எல்லா ஸ்ருதிகளுக்கும் பொருளான ஆதாரமாக இருக்கப்பட்ட சாரமாக இருக்கானாம் பகவான். அந்த மாதிரி உள்ள பரமாத்மாவை கண்ணா, நீ உன்னோட பிரிய சகனான அர்ஜுனனை கூட்டிட்டு நீ அந்த வைகுண்ட ஸ்வரூபமாக இருக்கிற பகவானை பார்த்து, மோட்சத்தெல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த பகவானை பார்த்து நீயே நமஸ்காரம் பண்ணினா இல்லையா கேட்குறா. ரெண்டுமே ஒரே பகவான் தானே, கண்ணன் அவதாரம் எடுத்து வந்திருக்காத்தான், ஆனால் அவர் தான் பரம்பொருளாக இருக்கப்பட்டவர். சோனியா அந்த பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணினா இல்லையா குருவாயூரப்பா சொல்லி கேட்குறா பட்டதிரி. யுவா மாமே வத்வா வதிக விவருத்தாம் தர்ஹிததயா விபின்னோ சந்திரஷ்டும் ஸ்வயமஹமஹர்ஷம் த்விஜசுதான் நயேதம் திராகேதான் இதி கலு விதீர்ணான் புனரமூன் द्विजायादायादाः प्रणुत महिमा पाण्डुजनुषा युवां मामेव द्वावधिक
விவருத்தான் தர்ஹி தத்தையா யுவாம் யுவாம்னா இவா ரெண்டு பேரும் யாரு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் தானே போயிருக்கா மாமேவ ஒன்றுதான் நீங்கள் ரெண்டு பேரும் வேற அல்லா சொல்லி சொல்கிறா துவா நீங்கள் ரெண்டு பேர் துவானா நீங்கள் ரெண்டு பேரும் அதிக விவருத்தா அதிக விவருத்தம்னா அதிகமான பிரபை உள்ளவா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஓகே ரெண்டு பேரும் அதிக பிரபை உள்ளவாளாம் அதனால ரெண்டு பேரும் ஒன்று தான் நீங்கள் வேற வேற கிடையாது சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒருத்தன் வந்து கூடமாக பிரபையை காட்டாதக்கு இருந்துட்டு இருக்கான் அவன் நரனா இருக்கான் நரன் யாரு அர்ஜுனன் இன்னொருத்தன் பிரபையோடு இருக்கான் அவன் நாராயணன் ஸோ அதனால இந்த விபின்ன ரூபத்தில் நானே ரெண்டா இருக்கேன்னு சொல்லி பகவான் அது ஒரு ஸ்வரூபம் தான் ஆனால் ரெண்டு பேராக இருக்கா நர நாராயணனா இருக்கா ஸோ ஒன்று வந்து பரமாத்மாவாக கிருஷ்ணனா இருக்கா இன்னொன்று ஜீவாத்மாவாக அர்ஜுனனா இருக்காளாம் ஸ்வயம் அஹா நான் ஸ்வயமாக த்விஜ சுதான் அந்த த்விஜனா பிராமணன் அந்த பிராமணனோட குழந்தைகளை ஆகர்ஷா இங்கே கொண்டு வந்தேன் நான் சொன்னேன் இவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்கணும்னு சொல்லி அவர் கொண்டு வந்திருக்கா நயேதன் திராகேதான் அதனால வேகமாக அந்த குழந்தைகளை நீங்கள் கலு இங்கேருந்து கூட்டிட்டு போங்கோ சொல்லி சொல்கிறான் இத்தி அப்படி சொல்லி தொம்னா இங்கே பகவானா மகாவிஷ்ணு திதீர்ஷன் புனகா அவளை திரும்பி அனுப்புகிறாளாம் ஸோ அந்த குழந்தைய எடுத்துட்டு எங்கே போகிறா த்விஜாயா அந்த பிராமணனுக்கு ஆயாதா எடுத்துக்கொண்டு அவளுக்கு கொடுக்க போறா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா ஸோ பாண்டு ஜனுஷா அதனால அர்ஜுனன் உன்னை என்ன பண்ணுறான் பிரணுத மகிமா உன்னை ஸ்துதிச்சான் இப்போதான் அர்ஜுனனுக்கு மனசிலாருது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒன்று தான் ஏன்னா இவன் பரமாத்மா அவன் ஜீவாத்மா தான் ஸோ இந்த வைகுண்டத்துக்கு போகிறதுனால அவன் ரெண்டு பேருக்கும் உள்ள வைகுண்டம் பார்க்குறா இல்லையா அப்போ தான் இவனுக்கு தெரியறதான் இது வந்து ஜீவாத்மாவா நான் இருக்கேன் பரமாத்மாவாக நரநாராயணனா நாங்கள் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்லி தெரியறது ஸோ இங்கே வந்து பகவான் வந்து அந்த குழந்தைகளை இவன் அர்ஜுனனை இங்கே வந்து கொண்டு வந்து காட்டி கொடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்லி தெரிவிக்கிறதுக்கு வேண்டி தான் கொண்டு வந்திருக்கா குழந்தைன்னு இவனுக்கு மனசிலாக இருப்போம் அதனால் அந்த குழந்தைகளை இந்த பிராமண குழந்தைகளை அந்த 10 குழந்தைகளை அங்கேருந்து கூட்டிட்டு இவன் ரெண்டு பேர் என்ன பண்ணுறா பிராமணனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாளாம் அதனால இவன் என்ன பண்ணுறான் பிரணுத மகிமா பாண்டு ஜனுஷனா அர்ஜுனன் வந்து அந்த கிருஷ்ணனை ஸ்துதி பண்ணுறானா அப்போ தான் அவனுக்கு மனசிலாகுது இல்லாட்டா அவன் நினச்சிட்டு இருக்கான் சாதாரண என்ன போல உள்ள மாணவன் தான் மனுஷன் தான் சொல்லி அவனுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காக்கி இருக்கான் என்னோடய ஃப்ரெண்டு தானே என்ன மாதிரி தான் இவனுக்கும் சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அதுக்கு மேலே உள்ளவா தான் பகவான் இல்லையா அதை புரிய வைக்கிறதுக்கு வேண்டி பகவான் இந்த லீலையை ரசிச்சிருக்காங்க ஏவம் நானா விஹாரைஹி ஜகதபிரமயன் விஷ்ணிவம்சம் பிரபுஷ்ணன் ஈஜானோ யக்ஞபேதைஹி அதுல விஹ்ருதிபிஹி प्रीणयन्नेन नेत्राः भूभारक्षेपदम्भात् पदकमलजुषा मोक्षणा यावतीर्णः पूर्णं ब्रह्मैव साक्षात् यदुषु मनुजता रूषितस्त्वं व्यलासीः एवं नाना विहारैहि जगदभिरमयन वृष्णिवंशं प्रपुष्णन एवं இப்படி நானா விஹாரைஹி நானா விஹாரம்னா விதவிதமான விஹாரங்கள்னா லீலைகள் எல்லாம் செய்துண்டு ஜகத் அபிரமயன் இந்த ஜகத்தெல்லாம் உலகத்தை எல்லாம் சந்தோஷப்படுத்தின்னு இருக்கா பகவான் மீன்ஸ் எங்கெல்லாம் கஷ்டம் இருக்குது எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பரிகாரத்தை பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின்னு இருக்கா விஷ்ணி வம்சம் அவரோட வம்சத்தோட பேர் விஷ்ணி வம்சம்னா யாதவ குலம் ஸோ அந்த யாதவ வம்சத்தை பிரபுஷ்ணன் வளர்த்தி கொண்டு வராளாம் அதுக்கப்புறம் யக்ஞபேதை ஈஜானஹா விதவிதமான யக்ஞங்கள் யாகங்கள் எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கா அதுல விஹிருதிபிகி அநேக விகாரங்களால பிரீணயன் நேன நேத்ராஹா நேத்ரானா கண்ணு மான்மிழி மாதிரி இருக்கிற அந்த ஸ்திரீகள் எல்லாம் சந்தோஷப்படுத்துறா கோப ஸ்திரீகள் அவள் எது குலத்தில் இருக்கப்பட்ட எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காளாம் பூபார க்ஷேப தம்பாத் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கும் பதகமலஜுஷம்னா உன்னோட பதகமலத்தை அடைஞ்சவாளுக்கு மோக்ஷனா யாவத்தீர்ணஹா யாரெல்லாம் பகவான்கிட்ட சரண்டராளோ அவளுக்கு எல்லாத்தையும் என்னத்தை கொடுக்குறா அவனோட பதகமல மோட்சத்தை கொடுக்கறதுக்காக அவதீர்ணஹா அவதாரம் எடுத்து பூர்ண பிரம்மைவா பூர்ண பிரம்மஸ்வரூபமான பகவானே நீ சாக்ஷாத் யதுஷு சாட்சாத்தா நீ எதுகுலத்தில் மனுஜதா ரூஷிதா மனுஜ ரூபத்தை எடுத்துண்டு தொம் விலாசிஹி நீ சோபிச்சா இல்லையா சொல்லி பட்டதிரி கேட்குறா இங்கே ஏன்னா விதவிதமான லீலைகள் எல்லாம் ரசிக்கிறா அதனால உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கா யாதவ வம்சத்தை விருத்தி பண்ணிட்டு இருக்கா அங்கே பண்ணுற யக்னங்கள் யாகங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறது ஸோ நல்லா எல்லாருக்கும் அந்த மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி அங்கே உள்ள எல்லா ஸ்திரீகளும் புருஷமாரும் எல்லாம் சந்தோஷத்தை அடையிறாளாம்
பகவான் இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் லீலைகள் பண்ணுறா. தட் மீன்ஸ் யாருக்கு எந்த கஷ்டமும் இருக்கப்படாதுன்னு அசுர நிகிரகங்கள் எல்லாம் பண்ணுறா. அந்த மாதிரி உள்ள பகவானோட பதக்கமலத்தை யாரெல்லாம் அடையறா, யாருக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்குறான்னா யாரெல்லாம் அவரே சரண்டர் ஆகிறாளோ, கம்ப்ளீட் சரண்டர் யார் கிருஷ்ணனுக்கு ஆகிறாளோ அவளுக்கு எல்லாம் மோட்சம் சொல்லப்பட்ட அந்த பதவியை கொடுக்கறதுக்கு வேண்டி நீ அவதாரம் எடுத்தா இல்லையா. இந்த பூர்ண பிரம்மஸ்வரூபமா நீ இந்த எதுகுலத்தில் மனுஜ ரூபனா நீ அவதாரம் எடுத்தா இல்லையா குருவாயிருப்பா, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு வேண்டி சொல்லி பட்டதிரி கேட்குறாங்க. பிராயேண துவாரவத்யாம் அவ்ருததைததா நாரதஸ்த்வத்ரசார்த்ரஹா தஸ்மால்லேபே கதாசித் खलु सुकृतनिधिः त्वत्पिता तत्त्वबोधं भक्तानामग्रयायी स च खलु मतिमान् उद्धवस्तत्त्वयेव प्राप्तो विज्ञानसारं स किल जनहिता याधुनास्ते बदर्याम्. प्रायेण द्वारवत्याम अवृतदैतदा नारदस्त्वद्रसार्द्रः. प्रायेण எப்போதும் துவாரவத்தியம் பகவான் துவாரகையில் அவ்ருததைததா அவதாரம் பண்ணி இருக்கிற சமயத்தில், மீன்ஸ் கிருஷ்ணனா இருக்கிற சமயத்தில் அந்த சமயம் போதில் என் பகவானே நாரதா, அங்கே யார் வரலாம், நாரதர் அவரும் இருக்கானாம். எதுக்கு? ரசார்திரஹா, உன்னோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வேண்டி. இத்தனையெல்லாம் லீலையை ரசிக்கிறா இல்லையா. அப்போ சொர்க்கத்துலேயோ வைகுண்டத்துலேருந்தா அது அவரால் அனுபவிக்க முடியாதுன்னு அவரும் பூமிக்கு விடுறானாம். கிருஷ்ணனோட லீலையெல்லாம் அனுபவிக்கிறானாம். துவாரகையில் இருந்துன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த துவாரகையில் இருக்கா. அந்த சமயத்தில் தஸ்மாத் அந்த நாரதர்னால கதாச்சித் கலு எப்போ இருக்கா சுகிருத நிதி. சுகிருதன்னா புண்ணியம், புண்ணியங்களுக்கே நிதியானது யாராக்கும் தொத் பிதா உன்னோட தந்தையான வசுதேவரும் தத்துவபோதம் லேபே ஞானத்தை அடைஞ்சாராம். நாரதர்கிட்ட அத்தனை ஞானம் இருக்கான் அவர்கிட்ட, அவரும் அந்த ஞானத்தை அடையிறானாம் அப்பாவான வசுதேவர். அதுக்கப்புறம் பக்தானாம் அக்ரயாயி பக்தர்களுக்கெல்லாம் அக்ரகண்யனான அது யாராக்கும் சச்சா அந்த மதிமான் ரொம்ப புத்தி உள்ள உத்தவஹா, உத்தவன் சொல்லப்பட்டவன் பெரிய பக்தன் கிருஷ்ணனோடு. அத்த பக்தர்களே அக்ரகண்யனான அந்த உத்தவனுக்கு தத்துவ ஏவா பகவானே நீ உங்ககிட்டேருந்தே அவனுக்கு என்ன கிடைச்சது? விஜான சாரம், ஞானத்தோடு சாரத்தை பிராப்தகா அவனும் அடைஞ்சான். ஸோ நாரதர்னால வசுதேவர் தத்துவபோத சாரங்களை அடையறா. கிருஷ்ணனால அதி உத்தமம் பக்தனான உத்தவர் தத்துவபோதத்தை அடைஞ்சாராம். சகிலா அந்த உத்தவனும் ஜனஹிதாயா ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேண்டி இன்னைக்கும் ஒரு பதர்யாமஹா பதரிகாசிரமம். பதரிகாசிரமம் கேட்டிருக்கல, சார்தாம் போகிறது நம்ம சொல்கிறோமே பத்ரி. ஸோ பத்ரியில் இன்னைக்கும் ஜனங்கள் இன்னைக்கு நம்மளாம் நன்னா இருக்கோம்னா அவரோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்குது. அதனால ஜனஹிதா யாதுனா ஸ்தே பதர்யாம் பதரிகாசிரமத்தில் இன்னைக்கும் இப்போ இந்த நேரத்தில் கூட அவர் அங்கே இருக்கலாம். ஏன்னா பகவான் அவர்கிட்ட சொல்லியிருக்கா ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னா நீ இங்கே இருக்கணும். அதனால நீ இங்கே இருந்து அவளோட சௌக்கியத்தோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தந்திருக்கேன், அவளெல்லாம் நீ காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கா. அதனால பத்ரிகாசிரமத்தில் இன்னைக்கும் அந்த அக்ரகண்யான பக்தர்லேயே அக்ரகண்யான உத்தவர் இருக்காளாம். ஸோ அதனால் அவரோட அனுகிரகத்தால் இன்னைக்கு இந்த பூமியில் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மாதிரி போயின்னு இருக்கு நம்மளுக்கு. அவரோட அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்குது சொல்லி சொல்கிறாங்க பட்டதிரி. சோயம் கிருஷ்ணாவதாரோ ஜயதி தவ விபோ யத்ர சௌஹார்தபீதி ஸ்நேஹத்வேஷானுராக பிரபுதிபிரதுலைரஸ்ரமைர்யோகபேதைஹி ஆர்த்திம் தீர்த்வா சமஸ்தாம் அமிர்தபதமகு சர்வதः சர்வலோகாः சத்வம் விஸ்வார்த்திசாந்த்யை பவனபுரபதே भक्तिपूर्त्यै च भूयाः सत्वं विश्वार्तिशान्त्यै पवनपुरपते भक्तिपूर्त्यै च भूयाः सत्वं विश्वार्तिशान्त्यै पवनपुरपते भक्तिपूर्त्यै च भूयाः सोऽयं कृष्णावतारो जयति तव विभो यत्र सौहार्दवीति. ओके, கிருஷ்ணாவதாரः அந்த கிருஷ்ணாவதாரம் தவா யாரோட பகவானோட கிருஷ்ண அவர் எடுத்த அவதாரம் தானே. ஸோ உன்னோட அவதாரமான கிருஷ்ணாவதாரம் எத்திர சௌஹார்தன்னா நல்ல ஹிருதயம். ஓகே, நல்ல மனசுள்ளவா. பீதி பயத்தால், ஓகே சில பயத்தால் பகவானை நினைக்கிறா, நல்ல ஹிருதயத்தால் பகவான் நினைக்கிறா. ஸ்னேகத்தால் நினைக்கப்பட்டவா இருக்கா. துவேஷம்னா எனிமிட்டியில் நினைக்கவா இருக்கா.
அனுராக பிரவருத்திபிகி. அனுராகம்னா ரொம்ப ஸ்னேகமா பிரேமையால நினைக்கிறவா. இந்த மாதிரி பலவிதமாய் நம்ம பகவானை நினைக்கிறோம் இல்லையா. அதுலைகி உபமையே இல்ல சொல்ல முடியாத அஸ்ரமைகி எந்த விதமான சிரமமும் இல்லாதக்கி யோகபேதைகி இதெல்லாம் யோகம்னு சொல்லறா. ஸோ ஒருத்தர் நல்ல பக்தியை காட்டுறதோ இல்லை பயத்தை காட்டுறதோ ஸ்னேகத்தை காட்டுறதோ துவேஷம் காட்டுறதோ அனுராகமாக இருக்கிறதோ ஓகே குழந்தையாக இருக்கிறதோ குழந்தையாக நினைக்கிறதோ இல்லை சத்ருவாக நினைக்கிறதோ எப்படியோ ஓகே தினமும் பகவானை நினைக்கிறது ஓகே இந்த மாதிரி நினைக்கிறது என்னது ஒரு விதமான யோகபேதா சொல்கிறான். அது யோகமாம். அது ஆர்த்திம் தீர்த்வா கஷ்டத்தை தாண்டி சர்வதா சர்வலோகாகா எல்லா இடத்துலையும் எல்லாரும் சமஸ்தாம் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அமிர்த பதம் அகுஹு அமிர்த பதத்தை அடைஞ்சாராம். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா சௌஹார்தத்தால் ஸ்னேகத்தால் மித்திரபாவத்தால் இருக்கிறதுனால பாண்டவர் முக்தியை அடையறான். அந்த பயத்தால் கம்சன் இல்லையா அவனுக்கும் மோட்சத்தை பகவான் கொடுக்குறான். ஸ்னேகத்தால் வாத்சல்யத்தால் வசுதேவர் தேவகி யசோதா நந்தர் இந்த மாதிரி அவளுக்கு வாத்சல்யத்தால் கிருஷ்ணன் நினைக்கிறான். அதனால அவளுக்கும் அந்த இதை கொடுக்குறா. அனுராகத்தால் அனுராகம்னா பிரேமத்தால் கோபிகள் மீரா ஆண்டாள் இவாலாம் கிருஷ்ணனே தன்னோட பிரேமியாக நினைக்கிறா இல்லையா. அதனால அவளுக்கும் பகவான் முக்தியை கொடுக்குறா. துவேஷத்தால் சிசுபாலன் அவன் எப்போதும் துவேஷிக்கிறான் பகவானே. அவனுக்கும் தந்தபக்தரன் கம்சன் அகாசுரன் பூத்தனா இந்த மாதிரி விதவிதமான இவர் வரா இல்லையா யாரு இந்த அசுரன்மார் அவள் ஒருத்தருக்கும் பகவான் என்ன பண்றா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குறா. தட் மீன்ஸ் எல்லாரையும் தன்னுக்குள்ள ஐக்கியமாக்குறா. ஸோ அந்த மாதிரி சத்துவம் அப்பேற்பட்ட பவனபுரபதேகே குருவாயூரப்பா விஸ்வார்த்தி சாந்தியேகி உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்காக பக்தி பூர்த்தியைச்ச பூயாகா பக்தியை பூர்த்தி ஆக்கிறதுக்காகவும் வந்திருக்காய் நீ இல்லையா. எல்லாரையும் அந்த கஷ்டத்துலேருந்து நீ காப்பாற்றணும்னு சொல்லி வந்திருக்காய். அந்த மாதிரி இருக்கிற குருவாயூரப்பா எனக்கும் கஷ்டம் இருக்கு எனக்கு வியாதி இருக்கு என்னோட வியாதியை நீ மாற்றி கொடுக்க மாட்டியா சொல்லி பட்டதிரி கடைசியில் கேட்டுக்கிறா. இங்கே நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.